இனியா வர மாதிரி இருக்கு. டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்து. பெரியம்மா பார்த்து கீழே பார்த்து வரமாட்டீங்களா? இனியா, நான் கீழே விழ போனதுக்கு இப்படி பதறியே. நல்ல கௌரவத்துல இருக்கிறனா எலெக்ஷன்ல தோத்துட்டனா, அதுவும் பொண்டாட்டி ராசாத்தி கிட்ட தோத்துட்டனா, அந்த குற்ற உணர்ச்சி உன்னால காலம் முழுக்க தாங்கிக்க முடியுமாடா? சொல்லுடா. உன்னால பேச முடியல. ஏன்னா நீ என் புள்ளடா. எனக்கு ஒண்ணுனா உன்னால அதை தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்டவன் உன் பெரியம்மாவை எதிர்த்து உன் பொண்டாட்டியை நிக்க வைக்கலாமா? இனியா, உன் தவிப்பு எனக்கு புரியுது. ஆனா வேற வழி இல்ல. உன் பொண்டாட்டியா இல்ல இந்த பெரியம்மாவன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏண்டா இனியா, உங்க பெரியம்மாவை பார்த்த உடனே அப்படியே உனக்குள்ள அந்த பாசம் பொங்கிருச்சுல? ஏண்டா நீ எல்லாம் சரியான சுயநலக்காரன்டா. என்னடா ரெண்டு பேரும் என்னைய பாக்குறீங்க? நான் உண்மையை தான்டா சொல்றேன். முதல்ல ராசாத்தி இந்த எலெக்ஷனுக்கு நிக்கவே முடியாதுன்னு சொன்னப்போ கட்டாயப்படுத்தி எலெக்ஷன்ல நிக்க வச்சதே இவன் தானடா. அதுக்காக குடும்பத்தோட அப்பப்பா என்னமா டிராமா போட்டீங்கடா. நாங்க ராசாத்திட்ட பேச மாட்டோம், அவன் மூஞ்சில முடிக்க மாட்டோன்னு என்ன பாடுபடுத்தீங்கடா அந்த பிள்ளைய. நான் கேட்டப்ப கூட என்னடா சொன்ன? எல்லாமே நல்லதுக்காகத்தான், அதுவும் இந்த ஊர் நல்லதுக்காகத்தான்னு. இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுற. டேய், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா என்ன இருந்தாலும் பெரியம்மா தானே எங்க வீட்டோட ஆணி வேற. அவங்கள எடுத்து எப்படி நிக்கிறது? அட என்னடா சும்மா ஆணி வேறு அந்த வேறுன்னு இருக்க. டேய் அழகு, அப்படிலாம் சொல்லாதடா. டேய் நான் அப்படித்தான்டா சொல்லுவேன். ஏன்னா ராசாத்தி நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்குள்ள என்னென்ன கொடுமைலாம் அனுபவிச்சான்னு எனக்கும் தெரியும்லடா. டேய் உனக்கு வேணா உன் பெரியம்மா வசதியா இருந்துட்டு போட்டோம், ஆனா எனக்கு ஏன் தங்கச்சி தான்டா முக்கியம். ஆமா இனியா, அழகு சொல்றதும் ஒரு வகையில சரிதான். டேய் கதிரு, இவங்க அண்ணி கண்மணி இருக்கால, ராசாத்தி நிக்க கூடாதுன்னு அந்த ரவுடி பொம்பளை காஞ்சனா கூட சேர்ந்துக்கிட்டு அம்மாவை கடத்தி இம்சை பண்ணுனா, அப்புறம் இலக்கியாவை கடத்துற மாதிரி டிராமா போட்டா. அது மட்டுமாடா, இப்ப பொன்னி அண்ணியை கடத்தி வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் என்ன பாடுபடுத்தினா. அதையும் தாண்டி அந்த பிள்ளை ராசாத்தி நாமினேஷனுக்கு போலான்னு கிளம்புனா, அப்பவும் அந்த பிள்ளைய என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சு கஞ்சா கேஸ் போட பார்த்தா. நல்ல வேலை அந்த கலெக்டர் வந்து ராசாத்திய காப்பாத்திட்டாரு. ஏண்டா இனியா, இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி ராசாத்தி நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பெரியம்மாக்காக இப்ப வந்து வாபஸ் வாங்க சொல்லலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. டேய் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இனியா. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. ஆனாலும் என்னடா ஆனாலும் அப்படியே இழுக்கிற? சரிடா எல்லாத்தையும் விடுறா. கடைசியா ராசாத்தி கலெக்டரோட கார்ல போயிட்டு இருக்கும்போது நடந்த ஆக்சிடென்ட்ல ராசாத்திக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்து இருந்துச்சுன்னா அப்ப கூட நீ இப்படிதான் பேசிட்டு இருந்திருப்பியாடா. ஆனா ஒண்ணு இனியா, இந்த ஆக்சிடென்ட் கூட அந்த கண்மணி சொல்லி அந்த காஞ்சனா பண்ண வேலையாதான் இருக்கும். அந்த லாரிக்கார நாய் தப்பிச்சிட்டான். அவனை மட்டும் பிடிச்சிருந்தோன்னு வையி, ஆதாரத்தோட கண்மணி தான் நிரூபிச்சிருந்திருக்கலாம். ஆமா மாப்ள,
எனக்கும் அந்த சந்தேகம் தான். டேய் சந்தேகமே வேணாம், அதுதான் உண்மை. ஏன்னா இந்த சேர்மன் பேச்சை எடுத்ததுல இருந்து நாமினேஷன் தாக்கல் பண்ற வரைக்கும் ராசாத்திப்பட்ட வேதனைக்கும் துன்பத்துக்கும் அளவே இல்லடா. டேய் ஆனா இவ்வளவும் தெரிஞ்சு உன் பெரியம்மாவோட கௌரவத்துக்காக ராசாத்திய பலி கொடுக்க நினைக்கிற பத்தியா? அம்புட்டும் உன் சுயநலம் தான்டா. டேய் அழகு, இனியன் ராசாத்தி அவங்க பெரியம்மா வைத்து எலெக்ஷன்ல நின்னா அவங்க கோவம் இன்னும் அதிகமாகி நிரந்தரமா பெரிய வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைச்சுதான் இனி இப்படி எல்லாம் பேசுறான். அது மட்டும் இல்லடா, இனியனுக்கும் ராசாத்திக்கும் 2 பேரோட ஆசையே அவங்க குடும்பம் எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்கணும்ன்றதாண்டா. அதனாலதான்டா இனியன் இவ்வளவு யோசிக்கிறான். டேய் நீ இவ்வளவு சொல்றிய, முதல்ல கண்மணியை தானே இந்த எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப எதுக்குடா மரகதமாவை கொண்டு வந்து நிக்க வச்சாங்க? ஏன் தெரியுமா? ராசாத்திய எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றதுக்காக ஏகப்பட்ட வேலை பார்த்தாங்க. ஆனா அது அத்தனையும் தோத்த உடனே கடைசியா மரகதம்மான்ற ஆயுதத்தை இப்ப ராசாத்தி மேல ஏவி விட்டுருக்காங்க. ஏண்டா இதெல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய் தெரிஞ்சும் நீ ஏன் இப்ப வாபஸ் வாங்க சொல்ற? அதுதானே இப்ப எனக்கு இருக்க ஒரே கேள்வி. அழகு, நீ எடுத்து சொல்ல வேண்டியதெல்லாம் எடுத்து சொல்லிட்ட. நல்லதோ கெட்டதோ இனியனே முடிவு பண்ணிட்டோம். டே கதிரே, அவன் என்ன வேணாலும் முடிவு பண்ணிட்டு போட்டுண்டா. ராசாத்தி வாபஸ் வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லடா. இங்க பாரு, நாளைக்கே அவங்க பெரியம்மா ஆகா ராசாத்தி வாபஸ் வாங்கி நம்ம குடும்ப கௌரவத்தையும் என் கௌரவத்தையும் காப்பாத்திட்டா. அதனால மனப்பூர்வமா நீ வீட்டுக்குள்ள வாமான்னு அவங்க கூப்பிட்டா கூட அதுல எந்த விதமான உண்மையான பாசமும் கிடையாது, அர்த்தமும் கிடையாது. நான் இப்ப சொல்றேன், ராசாத்தி இதை வாபஸ் வாங்க கூடாது. அவ இதுல நின்னு சேர்மன் ஆகணும்டா. ஏண்டா இனியா, இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி ராசாத்தி நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பெரியம்மாக்காக இப்ப வந்து வாபஸ் வாங்க சொல்லலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. டேய் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இனியா. ஏன்னா இந்த சேர்மன் பேச்சை எடுத்ததுல இருந்து நாமினேஷன் தாக்கல் பண்ற வரைக்கும் ராசாத்தி பட்ட வேதனைக்கும் துன்பத்துக்கும் அளவே இல்லடா. டேய் ஆனா இவ்வளவும் தெரிஞ்சு உன் பெரியம்மாவோட கௌரவத்துக்காக ராசாத்திய பலி கொடுக்க நினைக்கிற பத்தியா? அம்புட்டும் உன் சுயநலம் தான்டா. டேய் அழகு, இனியன் ராசாத்தி அவங்க பெரியம்மா வைத்து எலெக்ஷன்ல நின்னா அவங்க கோவம் இன்னும் அதிகமாகி நிரந்தரமா பெரிய வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைச்சுதான் இனிய இப்படி எல்லாம் பேசுறான். ராசாத்தி வாபஸ் வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லடா. இங்க பாரு, நாளைக்கே அவங்க பெரியம்மா ஆகா ராசாத்தி வாபஸ் வாங்கி நம்ம குடும்ப கௌரவத்தையும் என் கௌரவத்தையும் காப்பாத்திட்டா. அதனால மனப்பூர்வமா நீ வீட்டுக்குள்ள வாமான்னு அவங்க கூப்பிட்டா கூட அதுல எந்த விதமான உண்மையான பாசமும் கிடையாது, அர்த்தமும் கிடையாது. என்ன ராசாத்தி உக்காந்துட்டே தூங்கிட்டாளா? என்ன மனசு இன்னைக்கு இவ்வளவு குழப்பமா இருக்க? யார் பேச்சையும் மறக்க முடியல. ஆனா ராசாத்தி மட்டும் எப்படி இப்படி தூங்குறா? படுத்ததும் தூக்கம் வந்துட்டா வரும், வரலனா அன்னைக்கு ராத்திரி சாபம்தான். மாமாவுக்கு என்னாச்சு? தூங்காம அன்னியன் படம் விக்ரம் மாதிரி நடக்கிறாரு. என்னதான் பண்றாருன்னு பாப்போம். இனியா இப்படியே நடக்க ஆரம்பிச்சுன்னா விடிய விடிய நடக்க வேண்டியதுதான். பேசாம என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கைப்புள்ள ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தூங்க வேண்டியதுதான்.
மாமா இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். எழுப்பி என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம்? எனக்கு மட்டும் தூக்கம் வருதா என்ன? ஏன் இனியா, நான் கீழே விழ போனதுக்கு இப்படி பதறியே? நல்ல கௌரவத்துல இருக்கிறனா, எலெக்ஷன்ல தோத்துட்டனா, அதுவும் பொண்டாட்டி ராசாத்தி கிட்ட தோத்துட்டனா, அந்த குற்ற உணர்ச்சி உன்னால காலம் முழுக்க தாங்கிக்க முடியுமாடா? ஏன்னா நீ என் புள்ளடா. எனக்கு ஒண்ணுனா உன்னால அதை தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்டவன் உன் பெரியம்மாவை எதிர்த்து உன் பொண்டாட்டியை நிக்க வைக்கலாமா? முடியாது பெரியமா, என்னால முடியாது பெரியமா. எலெக்ஷன்ல உங்களை எதிர்த்து எங்களால நிக்க முடியாது பெரியமா. உங்களை தோக்கடி. என்ன மாமா, யாரை தோக்க வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க? என்ன பிரச்சனை மாமா? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். மாமா, நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அது எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கா. ஃபேனை கொஞ்சம் போட. மாமா, ஃபேன் தான் ஓடுதே, என்ன உளறீங்க? பனி ரொம்ப பெய்யுதுல, முன்ன மாதிரி புழுக்கம் இல்ல, அதான் ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். ஒரு ஃப்ளோல போலான்னு பார்த்தா விடமாட்டா போல இருக்கே. ஆண்டவா. என்ன மாமா? அது நீ குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன். சரி. ராசாத்தி என்ன நினைச்சாலும் சரி, பெரியமாவை எதிர்த்து சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம். ஆயிரம் இருந்தாலும் பெரியமாவை விட்டு கொடுக்க முடியாது. ராசாத்திக்கு எப்படியா சொல்லி புரிய வைக்கலாம், ஆனா பெரியமாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. அதனால நாம தான் ராசாத்தியை எலெக்ஷன்ல நிக்க சொன்னோம். இப்ப நானே வாபஸ் வாங்க சொன்னா. என்னங்க மாமா? என்னது? குடிக்க தண்ணி கொண்டு வர சொன்னா பால் கொண்டு வந்திருக்க. இப்ப நீங்க குடிக்க வேண்டியது தண்ணி இல்ல, இந்த பால் தான். குடிங்க. உங்க மனசுல ஒரு பிரச்சனையும் குழப்பமும் இருக்குல்ல, அது இனி வராது. அது எப்படி? பால் குடிச்சா பிரச்சனையும் குழப்பமும் தீந்துருமா? பால் குடிச்சா தீராது, ஆனா நான் சொல்ல போறது கேட்டா உங்களுக்குள்ள இருக்கிற குழப்பம் தீரும். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நான் எலெக்ஷன்ல நிக்கல, வாபஸ் வாங்க போறோம். என்ன ராசாத்தி சொல்ற? ஆமா மாமா, பெரியத்தையை எதிர்த்து நான் நிக்க விரும்பல. அது மட்டும் இல்ல, நான் தோத்து அவங்க ஜெயிச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை நான் ஜெயிச்சு அவங்க தோத்துட்டா அது காலம் பூரா ஆறாத வடுவா மாறிடும். அது அவங்களாலையும் சரி உங்களாலையும் சரி தாங்கவே முடியாது மாமா. நான் என்ன சொல்ல வரேன்னா. என்ன சொல்ல வந்தீங்க? அதான் தூக்கம் வராம பெட்ரூம்குள்ள நடந்துட்டு இருந்தது பார்த்தனே. இல்ல, நீ எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் தான் நீ நிக்கணும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும், நிறைய காரணம் இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை நிக்க வேண்டாம் வாபஸ் வாங்கன்னு சொல்றதுக்கும் நிறைய காரணம் இருக்கு ராசாத்தி. என்ன மன்னிச்சிர. என்ன மாமா பேசுறீங்க? யார் யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? நான் வாபஸ் வாங்குறதுக்கு நிறைய காரணம் இல்ல மாமா, ஒரே ஒரு காரணம் தான். உங்களுக்கு உங்க பெரியம்மா முக்கியம், எனக்கு என் மாமா தான் முக்கியம். விடிஞ்சதும் வாபஸ் வாங்குறோம். இப்ப போய் நிம்மதியா தூங்குறோம், சரியா? டபுள் ஓகே. சரி வாங்க. எங்கடா உங்க ரெண்டு பேரையும் ஆளே காணும் பார்த்தேன். கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா நீ, இந்த குழப்பத்துல இருந்து ஒரு நல்ல முடிவு கிடைச்சது, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஓ, அதான் உங்க ரெண்டு பேர் முகமும் இவ்ளோ பிரகாசமா இருக்கா? அப்படி என்ன நல்ல முடிவு? தெரிஞ்சா நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம்ல. நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா இந்த முடிவுல நாங்க திருப்தியா இருக்கோம். அப்படியே நம்ம அப்பள முடிவெடுத்தீங்க.
பெரியத்தையை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம், வாபஸ் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் ராசாத்தி, நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாமா, கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம்ல. ஏமாப்ல நீங்களாவது எடுத்து சொல்லியிருக்கலாம்ல. இல்லத்த, நாங்க 2 பேரும் பேசி சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. பெரியத்தையை எதிர்த்து நிக்கிறது அவ்வளவு நல்லதா படல எங்களுக்கு. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அத்தையும் மாமாவும் வராங்க. ஆ. அம்மா ஆ. வாங்க அத்தை, வாங்க மாமா, வாங்கப்பா, வாங்க. வாங்க. நல்லா இருக்கேடா. நல்லா இருக்குமா? வாங்க வாங்க மாமா, வாங்க. வாங்கம்மா. வாங்க மாமா. நாமினேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்க போல. பண்ணிட்டு வந்திருக்கோம்மா. பொன்னி பொன்னி, 2 பேரும் காஃபி கொண்டு வா. ஏம்மா பொண்ணு, பரவாயில்ல. நாங்க ஒரு முக்கியமான விஷயமா ராசாத்தி கிட்ட பேசுறதுக்காக வந்தோம். சொல்லுங்க மாமா. இல்ல ராசாத்தி, அண்ணியும் எலெக்ஷன்ல சேர்மனுக்கு நிக்கிறாங்க. முன்னாடி கண்மணியும் நின்னா, நீயும் நின்ன, அது வேற. 2 மருமகளும் நிக்கிறாங்கன்னு போயிடும். ஆனா இப்போ வீட்டுக்கு மூத்தவங்க அண்ணி, ஆனா அவங்களை எதிர்த்து நீ நிக்கிறது தான். நல்லதே தான் நடக்கும் மாமா. அதான் நானும் மாமாவும் பேசி வாபஸ் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் ராசாத்திங்கிறது. நாம நினைச்சதை அவ செஞ்சுட்டா பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம் ராசாத்தி. எங்க நீங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பெரிய குடும்பத்தோட பேரு அசிங்கமாயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. அது எப்படிப்பா நம்ம வீட்டு பேர் கேட்டு போற மாதிரி ராசாத்தி செய்வாளா? அதான் நாங்க முதல்லயே முடிவு பண்ணிட்டோம், பெரியம்மாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு. இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். வாங்க மாமா. வணக்கம்ப்பா. வாங்க வாங்க. வணக்கம்மா. அண்ணி, நீங்க வாபஸ் வாங்குறீங்கன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏய், இப்பதான் சுமூகமா ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டா நீங்க வந்து குழப்பி விட்டுருவீங்க போல. இல்ல தம்பி, ராசாத்தி பின்வாங்க கூடாது. மரகதத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். அப்பதான் வழங்குவா. ஓ அண்ணே, பெரிய மாமா, அது நல்லதுக்கு இல்ல மாமா. ஒரே குடும்பத்து ஆட்கள் வீட்டுக்குள்ள எப்படி அடிச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. ஆனா ஊருக்கு முன்னாடி விட்டு கொடுக்காம தான் இருக்கணும். இப்போ பெரியத்தை எதிர்த்து நான் நின்னா நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம அசிங்கம். நீ இப்படிதான் யோசிப்பேன்னு தெரிஞ்சுதான் வேணும்னே அவன் நின்று இருக்கா. அண்ணி, கண்மணி அண்ணி நின்னா நீங்க வாபஸ் வாங்க மாட்டீங்க, எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருவீங்கன்னு அம்மாக்கு நல்லா தெரியும். இன்னையே உங்களை ஆஃப் பண்றதுக்காக தான் அம்மா நிக்கிறாங்க. நீங்க அம்மாக்காக எல்லாம் ஒதுங்காதீங்க அண்ணி. இல்ல புனிதா, அத்தை எதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நான் பெரியத்தை எதிர்த்து நிக்க மாட்டேன். இல்லம்மா, மரகதத்தை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப நல்ல மாதிரி தான் பேசுவா. ஏன் நீ வாபஸ் வாங்கினா உன்னை வீட்டுக்குள்ள கூட சேர்த்துக்கிறேன்னு சும்மா கூட சொல்லுவா. ஆனா நீ வாபஸ் வாங்கிட்டா அவ குணமே மாறிடும். அப்புறம் உன்னை அவ கண்டுக்கவே மாட்டா. அவளை எதிர்க்கிறதுக்கு ஒரே வழி எலெக்ஷன்ல ஜெயிச்சு சேர்மன் ஆகிறது தான். பேரு, பணம், பதவி, புகழ்னு எல்லாம் வந்தா உன்னை தன்னால ஏத்துக்கிடுவா. மாமா, அத்தை என்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அத்தை எதிர்த்து நிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணி, ஆமா பெரியப்பா, எங்களோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க வீணா எங்களோட மனசை மாத்த முயற்சி பண்ணாதீங்க.
எனக்கு நீங்க எடுத்த முடிவு நல்லதா படல, அவ்வளவுதான். நல்லதோ கெட்டதோ எக்காரணத்தை கொண்டும் பெரியம்மாவை எடுத்து நிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்.